ஹலோ நண்பா, வெல்கம் டு மை சேனல் மிஸ்டர் தமிழா பிளாக். நான் உங்கள் சதீஷ். இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போகிறேன்னா, நம்ம லோகேஷ் கனகராஜ் சாருக்கு இன்றைக்கி பர்த்டே. ஸோ இந்த பர்த்டேனால நார்மலாகவே லோகேஷ் கனகராஜ்னாவே அந்த நேமை ஹேஷ்டாக் நிறையா பண்ணி ட்ரெண்ட் பண்ணுவாங்க நண்பா. இருக்கிறப்ப இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் சாரோட பர்த்டேங்கிறதுனால செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்துச்சு. அதாவது இன்ஸ்டாகிராமு எல்லாமே சோசியல் மீடியாவே செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்துச்சு நண்பா. நானும் பார்த்தேன் நிறையா. அப்படிங்கிறப்போ என்னென்ன ஹேஷ்டாக் மெயினாக பரவுச்சுன்னா, ஐ லவ் ஹாப்பி பர்த்டே லோகேஷ் கனகராஜ் சார், ஐ லவ் யூ லோகேஷ் கனகராஜ் சார், அப்புறம் என்னென்ன ஐ லவ் ஆர் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா சோசியல் மீடியாவில் நிறையா அனுப்பிட்டு இருந்தாங்க நண்பா. அப்படிங்கிறப்ப அவரோட எதிர்பார்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கிறது இதுலேருந்து நீங்கள் நம்ம புரிஞ்சுக்கணும் நண்பா. ஏன்னா அவர் கொடுத்த ஒவ்வொரு படமும் தரமானதாகவும் அதில் ஒரு சோசியல் மெசேஜ் இருக்கிறதாகவும், இன்னொன்று அவரை மாதிரி ஸ்க்ரீன் பிளே யாரும் பண்ண முடியாதுங்கிற அளவுக்கு அந்த படத்தையெல்லாம் எடுத்து வச்சுருக்காரு நண்பா. அவர் ஃபஸ்ட்டு படத்தில் மாநகர்னு ஆரம்பிச்சிருந்தாங்க, கடைசியான படத்தில் இப்போ லாஸ்ட்டாக லியோ எடுத்தார். லியோ வரையுமே எல்லா படத்தையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு சீன்ஸும் அப்படி அந்த மாதிரி பக்காவாக பண்ணியிருப்பாருன்னு சொல்லலாம் நண்பா. ஏன் இந்த தமிழ் சினிமா விடுங்க, இந்தி சினிமாவிலேயே வருங்காலத்தில் ஒரு டைரக்டராக கூட தேடலாம். அந்த அளவுக்கு வாய்ப்பு கூட கிடைக்கலாம். ஏன் ஹாலிவுட் கூட போகலாம் நண்பா. ஏன்னா அந்த அளவுக்கு தான் இவரோட பர்ஃபார்மன்ஸு, இவரோட எஃபர்ட்டிங் எல்லாமே இருக்குது நண்பா. அப்படிங்கிறப்ப நம்ம லோகேஷ் கனகராஜ் சாருங்கிறது ஒரு தனி மனுஷனாகவே நம்ம ஏற்றுக்க முடியாது. அவர் ஒரு அதிசயம்னே சொல்லலாம் நண்பா. ஏன்னா அந்த அளவுக்கு தான் ஒவ்வொரு படத்தையும் வச்சு செஞ்சு எடுத்திருக்காரு, செதுக்கி எடுத்திருக்காரு நண்பா. ஸோ எனக்கு இந்த லோகேஷ் கனகராஜ் சார் பர்த்டேயில் நான் பேசுகிறது எனக்கு மிக சந்தோஷமாக இருக்குது நண்பா. ஏன்னா அவரை பற்றி பேசுகிறப்ப இவ்வளோ படம் கொடுத்து ஒரு சாதாரண மனிதர், ஒரு சாதாரண கிராமத்தில் போகிறது எந்த அளவுக்கு இந்த மாதிரி படம் எடுக்க முடியுங்கிறது காமிச்ச லோகேஷ் கனகராஜ் சாரை பற்றி பேசுகிறதுக்கு நான் பெருமைப்படுறேன் நண்பா. ஏன்னா அவர் இப்போ விட்ருங்க நண்பா, ஒரு 10 வருஷம் பேக் 10-15 வருஷம் பேக்லாம் பார்த்தீங்கன்னா அவர் எந்த நிலமையில் இருந்திருப்பார், எந்த மாதிரிலாம் ஃபஸ்ட்டு அவர் படமே நடிக்கலை. ஃபஸ்ட்டு அவர் பார்த்தீங்கன்னா நண்பா, அவர் பேங்கில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாராம்மா. அவர் பேங்கில் போகிற வாழ்க்கை டெய்லி என்னடா இது போயிட்டு வர்றது, போயிட்டு உட்காந்து ஒரே மாதிரி தான் எல்லா லைஃப் ஒரே மாதிரி தான் போகுது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறாங்கிறது தான் ஒவ்வொரு ஷார்ட் ஃபிலிமை மூவியாக பண்ணதுலேருந்து தான் இப்போ நமக்கு லோகேஷ் கனகராஜா நிற்கிறாரு நண்பா. ஸோ அப்படிங்கிறப்ப இவரை பற்றி பேசாமல் இருந்தேன்னா எனக்கு எப்படி சொல்கிறது, அவரை பிடிச்ச வரல நானும் ஒன்று நண்பா. ஏன்னா லோகேஷ் கனகராஜ் பிடிக்காத ஆளே இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு தரமான படத்தைலாம் கொடுத்துருக்காது. இன்னொன்று இவர் படத்தில் செமையாக வைலன்ஸ் இருக்குது நண்பா. ஏன்னா இந்த மாதிரி வைலன்ஸ்லாம் இருக்குங்கிறத காட்டினதே இவர் தான் நண்பா. ஏன்னா இந்த மாதிரி போதைப் பொருள் இப்படிலாம் பயன்படுத்துவாங்க, இப்படிலாம் இருக்குங்கிறத காட்டினதே லோகேஷ் கனகராஜ் தான் நண்பா. எனக்குலாம் ஃபஸ்ட்டு மாநகரை பார்க்குற மாதிரி ஏதோ இருந்து நண்பா, பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் கைதியில் பார்த்த வாட்டி இந்த மாதிரி டேரக்டர் அப்படிங்கிற மாதிரி அந்த லாஸ்ட் 5 சீன்லாம் பார்த்தீங்கன்னா வேறெல்லாம் தெருக்கி விட்டுருந்தார் அந்த கன்லாம் வச்சுக்கிட்டு. அப்படிங்கிறப்ப அப்படி ஒரு டேரக்டர் நம்ம இன்றைக்கி பாராட்டலைன்னா எப்படி நண்பா. ஸோ இவர் ஒவ்வொரு பாதையும் ஈஸியாலாம் கடந்து வரல நண்பா, ஒவ்வொரு பாதையும் கொஞ்சம் கஷ்டமாக தான் கடந்து வந்துருக்கு. ஏன்னா அப்படி அவருக்கு நம்மலாம் அவரெலாம் நமக்கு எடுத்துக்காட்டாக எடுத்துக்கலாம் நண்பா. ஏன்னா அவர் கீழே இருந்து எப்படி மேலே வரலாங்கிறது ஒரு எடுத்துக்காட்டு. ஒரு சாதாரண கிராமத்தில் கோயம்புத்தூர் அந்த சைடு ஏதோ ஒரு கிராமத்தை சொன்னாங்க நண்பா. அப்படி வளர்ந்தவர் அங்கேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் பெரிய விஷயம், கோயம்புத்தூர்லேருந்து சென்னை வரைக்கும் அதை விட பெரிய விஷயம். சென்னை இத்தனை பேர் படத்தை இயக்கி இவ்வளோ பெரிய டேரக்டராக இருக்கிறாருன்னா அது பெரிய விஷயம் நண்பா. நம்ம எல்லோரும் புரிஞ்சுக்கணும், ஒரு லோகேஷ் கனகராஜ் சாரை ஒரு டேரக்டராக இல்லாமல் அவர் எந்த அளவுக்கு உழைப்பு, ஸ்கிரிப்ட் எழுதுவார், எந்த அளவுக்கு பண்ணுவார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் நண்பா. இன்னொன்று இவர் ஸ்கிரிப்ட் எழுத ஆரம்பித்தார்னா ஃபஸ்ட்டு சீனில் எழுத மாட்டார் நண்பா. ஃபஸ்ட்டு என்னென்னா கிளைமேக்ஸ் எழுதிட்டு தான் ஃபஸ்ட்டு சீனு, அதுக்கப்புறம் தான் யோசித்து எழுதுவாராம்மா நண்பா. ஏன்னா அப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேரக்டர்னு நம்ம சொல்லலாம் நண்பா. ஏன்னா அப்படி இந்த வரையும் அந்த மாதிரி யோசித்து எழுதுகிற டேரக்டரில் மிகவும் கம்மியாக தான் இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப இவர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சாத, கொஞ்சம் அதிசயமாக தெரிஞ்சாது நண்பா. ஸோ இவருக்கு நம்ம சேனல் சார்பாகவும் மிஸ்டர் தமிழா விளாக் சேனல் சார்பாகவும் ஹாப்பி பர்த்டே லோகேஷ் சார் அப்படின்னு நான் வாழ்த்திக்கிறேன் நண்பா.